வணக்கம். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசியோடும் நவ கிரகங்களின் அருளோடும் பஞ்சபூதங்களின் கருணை கடாட்சத்தோடும் எல்லோரும் நலமுடன் வாழ மற்றும் எனது குருநாதர் அஸ்ட்ரோ வாஸ்து பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த திருமண பொருத்தத்தில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணுடைய பேருடைய முதல் அந்த நட்சத்திரத்தையும் பையனுடைய பேருடைய அந்த நட்சத்திரத்தையும் வைத்து நிறைய பேர் பொருத்தம் மட்டுமே பார்த்து திருமண அந்த வாழ்க்கையிலே சேர்த்துடுறாங்க. அந்த 10 அந்த தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், இந்த ரட்சி பொருத்தம், வேதை பொருத்தம், இந்த வசிய பொருத்தம், இந்த தசவித பொருத்தங்கள் 10 பொருத்தங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வெறும் 10 பொருத்தம் மட்டுமே வச்சு திருமணத்தை இணைவில் சேர்த்து விட்டுறாங்க. அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய திருமண வாழ்க்கைகள் பாதிப்புள்ளாகி நிறைய பேருடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது. இப்போ அந்த தசவித பொருத்தங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு மனிதன் கூட இந்த 10 ரூபாய் புக்கு வச்சு பார்த்து அவங்களே பார்த்து கொள்ளலாம். திருமண வாழ்க்கை என்பது அப்படி பார்க்கப்பட்ட விஷயம் அல்ல. இருவருடைய சுய ஜாதகத்தை வைத்து ஆய்வு பண்ணி இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்போ இந்த 2 பேருடைய ஜாதகத்தை பார்க்காமலேயே இந்த வெறும் தசவேத பொருத்தங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திர பொருத்தங்களை மட்டுமே வைத்து இந்த திருமண வாழ்க்கையை இணைச்சு விட்டுறாங்க. அவங்கள இந்த திருமண வாழ்க்கையில பல பேர் துன்பப்பட்டு திருமண வாழ்க்கையில பிரிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை கொடுத்துருது. அப்போ நம்ம இந்த திருமண விஷயத்துல என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசவித பொருத்தங்களை தவிர்த்து அது மட்டுமல்லாமல் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அவர்களை இணைக்கமானால் அவருடைய வாழ்க்கை இனிதாக அமையும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன் நம்ம அப்படி இந்த சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம இது பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம அதை பார்க்கக்கூடிய விஷயத்துல அந்த சுய ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருவருடைய லக்னாதிபதி எந்த தன்மையில் இருக்கிறார் என்பது முதல் தரமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அடுத்த கட்டமாக அவர்களுக்கு இந்த ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் பாவத்தை அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய 2வது விஷயம். 3வதாக அந்த 2வது பாவத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்க குடும்பம் ஏற்படுது. அந்த குடும்ப ஸ்தானத்தை குறிக்கப்படுகின்ற அந்த 2ஆம் பாவம் எந்த விதமான தன்மையில் இருக்கு, அந்த 2ஆம் அதிபதி எந்த மாதிரியான தன்மையில் இருக்கிறார் அப்படி என்று நான் அந்த 2ஆம் பாவத்தை பார்க்கணும். அதற்கு அடுத்த கட்டமாக இந்த 5ஆம் பாவத்தை பூர்வ புண்ணியம் ஸ்தானம் சொல்கின்ற அந்த 5ஆம் பாவத்தை இருவருடைய ஜாதகத்திலுமே அந்த 5ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். அந்த 5ஆம் பாவாதிபதி எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். அடுத்த கட்டமாக இந்த 7ஆம் பாவம் தான் இருவரையும் இணைக்கக்கூடிய காமஸ் இந்த ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவத்தை இருவருடைய ஜாதகத்திலுமே ஆணுடைய ஜாதகத்திலும் பெண்ணுடைய ஜாதகத்திலும் அந்த 7ஆம் பாவம் எந்த தன்மையில் இருக்கிறது, 7ஆம் பாவ அதிபதி எந்த தன்மையில் இருக்கிறார் அப்படி என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்த கட்டமாக 9ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். 9ஆம் பாவம் வேண்டுமென்றால் அவர்களுக்கு பாகியத்தை தரக்கூடிய ஸ்தானம் அந்த 9ஆம் பாவம். குலதெய்வத்தின் அருளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதுதான். அவனுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பாகியங்கள் எந்த மாதிரியான தன்மையில் உள்ளது என்பதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த 9ஆம் பாவம் தான். ஆகையால் அந்த 9ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவ அதிபதி எந்த தன்மையாக இருக்கிறார் என்பதை நம்ம நிச்சயமா பார்க்கணும். இப்படியெல்லாம் அந்த ஜாதகத்தில் நம்ம பார்த்து ஒருவருடைய திருமண வாழ்க்கைக்கு நம்ம அந்த ஜாதகத்தை இணைச்சோம்னா அவங்க நிச்சயமா அந்த வாழ்க்கையில தோற்க மாட்டாங்க. இதை தவிர்த்து விட்டு வெறும் தசவித பொருத்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற நட்சத்திர பொருத்தங்களை மட்டுமே வைத்து நம்ம திருமண வாழ்க்கையில் இணைச்சோம்னா அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளாகி நேரத்தை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ அது மட்டும் இல்லை, அதே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தோஷங்கள், இந்த ராகு கேது தோஷங்கள் என்று சொல்லிட்டு நல்லா இருக்கிற ஜாதகத்தை கூட நல்ல பேர் தவிர்த்துடுவாங்க. இந்த தோஷங்கள் அடிப்படையில் நம்ம என்ன பார்க்கக்கூடிய விஷயம்னா, இப்போ 2ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம் என்று ஒரு விஷயம் இருக்கு. அதே போல இந்த ராகு இந்த 2ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல தான் இந்த தோஷங்கள் சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு. இப்போ நம்ம அதை எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் தீமையை செய்யக்கூடிய நம்மள இருக்கிறான், அதாவது நம்ம அடிக்கணும்னு ஒருத்தர் இருக்காங்க, அவன் நம்மளை பார்த்தா அடிப்பான், அல்லது ஒரு ஆளை விட்டு நம்ம அடிக்க சொல்லி ஒரு ஆளை ஏவி விடுவான். இப்படி இந்த 2 தன்மையில் தான் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும். இந்த விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய தசா புத்தி வந்தா தான் நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த தசா புத்தியே வரவில்லை என்றால் நம்மளுக்கு அந்த பாதிப்பு வராது. அப்போ நம்ம திருமண விஷயத்தில் இந்த இணைக்கும் பொழுது நம்மளுக்கு பாதிப்பை தோஷத்தை ஏற்படக்கூடிய அந்த கிரகங்களில் தசா புத்தி வருகின்றதா என்பதையும் பார்க்க வேண்டும். அல்லது
அந்த கிரகங்களின் நட்சத்திர சாரத்தில் வேறொருவர் நின்று தசா புத்தி நடத்துகிறாரா அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். இந்த ரெண்டு விஷயங்களும் இருந்தால் தான் நம்ம அதை தோஷத்தை எடுத்துக்கணுமே தவிர அந்த தசாவோ புத்தியோ, குறிப்பாக புத்தி கூட சில வருஷங்கள் தான் வரக்கூடியது, தசா வந்து பல வருடங்கள் வரக்கூடியது. தசாவை தான் நம்ம முக்கியமாக மெயினாக கருத்தில் எடுக்கணும். அப்படி அந்த தசா வருடங்கள் வருதா, நம்மளுக்கு அந்த தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தசா வருதா அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொண்டு பார்த்தோம்னா நம்ம அதையும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்படி அந்த தசாவே வரலன்னா நல்லா இருக்கிற ஜாதகங்கள் கூட நல்லா பின்னாடி அவங்க சேர்த்து வச்சா நல்லா இருக்கக்கூடிய ஜாதகங்கள் கூட இந்த திருமண வாழ்க்கையில் அவங்க திருமண வாழ்க்கையானது தடைப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கு. இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் கருத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டியது நல்ல விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் இப்போ சாதாரணமாக இப்போ அண்மையில் என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்தது, ஒரு பெண்ணுடைய ஜாதகம் தான். நான் இங்கே போட்டிருக்கேன், ஒரு ராசி கட்டணம் போட்டிருக்கேன். இப்போ நான் அதுக்கு தான் சொல்ல போகிறேன். அவங்களுடைய பெயர், வயது, அவங்களுடைய இதெல்லாம் நான் போடல. சாதாரணமாக வெறும் ராசி கட்டணம் தான் வச்சு பார்க்குறேன். அவங்க ஏற்கனவே ஒரு ஜாதக ஜோதிடரை போய் அணுகியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு திருமண தேதி, திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு 3 மாதங்கள் கழித்து என்னடா வந்தாங்க, ரொம்ப வருத்தத்தோடு வந்தாங்க. ஐயா இந்த மாதிரிலாம் நாங்கள் ஒரு இடத்துல பார்த்தோம், இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க, திருமணம்லாம் பண்ணலாம், திருமணத்துக்கு உண்டான நேரம் தான் இருக்குது அப்படிலாம் சொல்லி கொடுத்து போடுறாங்க. ஆனால் அந்த பெண் வந்து தவறி விட்டாங்க. அது ஏன் அப்படின்றது அந்த ஜாதகத்தை நான் ஆய்வு பண்ணும் பொழுது இப்போ நம்ம என்ன பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி வந்து துலாலக்கணத்தை சேர்ந்தவங்க. துலாலக்கணம் சேர்ந்தவங்களுக்கு இப்போ கரெக்டில் அவங்களுக்கு நடக்கூடிய தசாபுத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி தசாவை தான் நடந்துட்டு இருக்கு. துலாலக்கணத்திற்கு 1க்கு முடியவர் அவர் தான், 8க்கு முடியவர் தான் சுக்கிரனுடைய தசா. கரண்ட்ல அந்த பெண்மணிக்கு துலாம் லக்னத்துடைய அதிபதி அவரே தசாதனாக தசாபுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். சுக்கிரனுடைய தசாவில் குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, 1க்கும் 8 குடியவருடைய தசா, 3க்கும் 6 குடியவரும் புத்தி. சுக்கிர தசாவில் குரு புத்தி அந்த பெண்மணிக்கு கரண்ட்ல நடந்துகிட்டு இருந்தது. இங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தசாநாதன் சுக்கிரன், புத்திநாதன் குரு. தசாநாதன் 1க்கும் 8 கூடியவர், புத்திநாதன் 3க்கும் 6 கூடியவர், 12ஆம் பாவத்தில் உள்ளார்கள். நம்ம சொல்லலாம், அதாவது புத்திநாதன் வந்து 3க்கும் 6 கூடியவர் 12ஆம் பாவத்தில் மறைஞ்சிட்டாரு, கெட்டவன் கிட்டின்னு ராஜயோகம் சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க. இங்க நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம அந்த மாரக சான்று ஒன்று சொல்லியிருப்பேன். மாரக சான்ற எல்லா லக்னத்துக்குமே பொதுவாக எல்லா லக்னத்துக்குமே இந்த 2க்கும் 7 கூடியவர் மாரக சான்று சொல்லியிருக்கோம். இந்த மாரக ஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் வீடு சொல்லிவிட்டிய விருச்சிக வீட்டிற்கும் இந்த 7ஆம் வீடு சொல்லிவிட்ட மேச வீட்டிற்கும் சொந்தக்காரனான செவ்வாய் மாரகாதிபதியாக வருவார். இந்த ஜாதகத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாரகாதிபதி இந்த 7ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்றுள்ளார். செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த 12ஆம் பாவத்தில் தான் இந்த குருவும் தசாநாதனும் புத்திநாதனும் குருவும் சுக்கிரனும் இங்கே தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரம் நிற்கிறாங்க. அதாவது மாரகாதிபதி சாரத்தில் தசாநாதனும் புத்திநாதன் இருவருமே நின்று தசா புத்தி நடத்துகிறார்கள். இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாரகாதிபதி 7ஆம் இடத்தில் பலம் பெற்று ஆட்சி பெற்று பலமாக உள்ளார். அதே நேரத்தில் இந்த 1க்கும் 8 கூடியவருடைய சுக்கிர தசா நடந்துட்டு இருக்கு. 3க்கும் 6 கூடியவர் குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. இவங்க இருவருமே வந்து மாரகாதிபதியில் சார்ந்து நின்று இந்த இவங்களுக்கு தசா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களுக்கு சாரம் கொடுத்தவர் 6-8 பண்றாங்க. 6-8 தொடர்பு வரும். இங்க பார்த்தீங்கன்னா 6-8 தொடர்பாக வரும். அப்ப 6-8 தொடர்பாக வரும் பொழுது அந்த பெண்மணிக்கு இந்த காரம் சார்ந்த அந்த திருமண விஷயத்தை நிர்ணயிக்கும் பொழுது அந்த காரம் சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்து அந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பெண்மணிக்கு அவங்க வந்து அதாவது சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு திருமண விஷயத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரியான தசாபுத்தி நடக்கிறது, தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கார்கள். இப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய 6-8 12 தொடர்பு வருதா, அல்லது மாரக ஸ்தானத்தில் நின்று ஒரு அந்த தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகம் நடக்குதா, அல்லது மாரகாதிபதியின் சாரத்தில் நின்று தொடர்புகள் 6-8 வருதா அப்படிங்கிறத பற்றி நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம ஒரு பார்த்து நம்ம அந்த திருமண பொருத்தத்தை இணைச்சோம்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும்.